செராஸ் வர்த்தக மையத்திற்கு முன்புறம் துப்பாக்கி சூடு, 2 மரணம். ரோன் 95 மானிய திட்டம் தொடரும், பிரதமர் அன்வார் உறுதி. நேரடி ஒளிபரப்பின் போது இஸ்ரேல் தாக்குதல், ஈரான் தொலைக்காட்சி நிலையத்தில் வெடி, 1 பலி. சந்திராவாசி குகையில் கேஃபே காஃபி கடை திட்டம், பாதுகாப்பு கருதி தடை விதித்த பெர்லிஸ் அரசாங்கம். புத்தாலிங்ஜயாவில் 41 வர்த்தக இடங்கள் விளம்பர நிபந்தனைகளை மீறியது, 12 இடங்களுக்கு சம்மன். ரோன் 95 மானிய திட்டத்தை தொடர்வதில் எவ்வித மாற்றமும் இல்லை என்று டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். ரோன் 95 தொடர்பாக பல எதிர்மறை பிரச்சாரங்களும் கருத்து கணிப்புகளும் தொடர்ந்து நடந்து வந்தாலும் இவ்வாண்டின் 2ஆம் பாதியில் இருந்து திட்டமிட்டபடி ரோன் 95 மானியத்தை அரசாங்கம் செயல்படுத்தும் என்று நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் விளக்கியுள்ளார். கூடுதலாக மானியங்களை பகுத்தறிவு செய்வது தொடர்பான விவாதங்கள் அமைச்சரவையில் இன்னும் நடந்து வருவதாகவும் அதற்கான சிறந்த வழிமுறையை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். மேலும் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் சுகாதாரம் உட்பட சிறந்த பொது சேவைகளை வழங்குவதற்கும் போதுமான வளங்களை நமது நாடு கொண்டிருக்க வேண்டும் என்று எரிசக்தி ஆசியா 2025 சந்திப்பு கூட்டத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஜி பழனிவேல் இன்று காலையில் காலமானதை அறிந்து தம் கவலையடைவதாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் உரிமைகளுக்கு குறிப்பாக கல்வித்துறையில் அவர் எப்போதும் குரல் எழுப்பி வந்துள்ளார். உலுஸ்லாங்கோர் மற்றும் கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் மக்களின் சமூக நலனுக்கு பழனிவேல் கூடுதல் கவனம் செலுத்தி வந்துள்ளார். வசதி குறைந்தவர்களுக்கும் மற்றும் தேவைப்படுவோருக்கு உதவுவதிலும் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் என நஜீப் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் தெரிவித்தார். அவர் ஆற்றிய பங்கும் சேவையும் என்றும் மதிக்கப்படும் என்பதோடு அவரை எப்போதும் நினைவில் வைத்திருக்கும். இந்த வேளையில் பழனிவேல் மறைவினால் துயருறும் அவரது குடும்பத்தினருக்கு தனது கவலையையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முகநூலில் வெளியிட்ட பதிவில் நஜீப் தெரிவித்துள்ளார். புத்தாலிங்ஜயாவில் மொத்தம் 41 வணிக இடங்கள் ஊராட்சி மன்ற அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட வர்த்தக வளாக விளம்பரங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியது கண்டறியப்பட்டது. புத்தாலிங்ஜயா மாநகர மன்றம் DBP எனப்படும் டேவான் பஹாசா டான் புஸ்தாகாவுடன் இணைந்து நடத்திய நடவடிக்கையில் இந்த குற்றங்கள் கண்டறியப்பட்டன. ஜலான் PJU 5 மற்றும் SS2 சுற்றியுள்ள வணிக பகுதிகளில் கவனம் செலுத்திய இந்த நடவடிக்கையில் கண்டறியப்பட்ட குற்றங்களில் DBP ஆவணங்கள் மற்றும் ஒப்புதலுக்கு இணங்காத விளம்பர பலகைகளை போலியாக தயாரிப்பது கண்டறியப்பட்டது. மொழி அம்சத்தை தவிர மறு ஆய்வு மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் அரசாங்கத்திடம் இருந்து செல்லுபடியாகும் வணிக உரிமம் இல்லாத வணிக வளாகங்களும் அடங்கும். இந்த நடவடிக்கையின் விளைவாக உரிமம் பெறாத உணவகங்கள், உரிமம் பெறாத விளம்பரங்கள், அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் மற்றும் பிற உரிம மீறல்கள் உட்பட 12 சம்மன்கள் மற்றும் அறிவிப்புகளை MBPJ வெளியிட்டது. தேசிய மொழியை பயன்படுத்துவது குறித்து வளாக உரிமையாளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். அசல் ஒப்புதலுக்கு சமமான விளம்பரங்களை காட்சிப்படுத்திய வளாக உரிமையாளர்கள் மாற்றங்களை செய்ய நேரம் கிடைக்கும்படி கேட்டுக்கொள்வதாகவும், ஏனெனில் இந்த செயல்பாடு தேசிய மொழியின் கண்ணியத்தை தொடர்ந்து உயர்த்தும் என புத்தாலிங்ஜயா டத்தோ பண்டார் முகமது ஜாரி ஜமீன்கோன் தெரிவித்தார். புத்தாலிங்ஜயா மாநகர் மன்றத்தின் 2007ஆம் ஆண்டின் விளம்பர துணை சட்டங்கள் கீழ் அனைத்து விளம்பரங்களிலும் தேசிய மொழி தனியாகவோ அல்லது சில நிபந்தனைகளின் கீழ் பிற மொழிகளுடன் சேர்த்து பயன்படுத்தப்பட வேண்டும்.
ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமிடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோர்ல. புக்கிட் லாகியில் உள்ள சுன்றாவாசி குகையினுள் கேஃபே காஃபி கடை திட்டத்திற்கான செயல்பாடுகளை நிரந்தரமாக நிறுத்த பெர்லிஸ் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அந்த சுற்றுலா தலத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மற்றும் அங்கு வரும் மக்களின் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு அம்முடிவெடுக்கப்பட்டது. சுற்றுலா, கலை, கலாச்சாரம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான பெர்லிஸ் ஆட்சிக்குழு உறுப்பினர் அபுபக்கர் அம்சா அதனை தெரிவித்தார். எனவே குகைக்குள் நிர்மாணிக்கப்பட்ட கட்டமைப்புகள் பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அதன் புவியியல் பாரம்பரிய மதிப்பை பாதுகாப்பதற்கும் ஏதுவாக விரைவில் முற்றிலுமாக அகற்றப்படும். கேஃபே நடத்துனர் குகைக்கு வெளியே அதன் மேம்பாட்டை மேற்கொள்ள ஊராட்சி மன்றத்திடம் மீண்டும் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். ஆனால் குகை பகுதிக்குள் எந்த நிரந்தர கட்டமைப்புகளையும் நிர்மாணிக்க அனுமதிக்கப்படாது என்றார் அவர். நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகள் பழமையான புவியியல் பாரம்பரியத்தை பாதிக்கும் என கூறி இந்த கேஃபே திட்டத்தை பல அரசு சாரா அமைப்புகள் எதிர்த்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதி பண்டைய கடல் பள்ளங்கள், சிறு குகைகள், காளான் வடிவ பாறை கட்டமைப்புகள் மற்றும் மண்டை ஓடுகள் போன்ற தனித்துவமான புவியியல் அம்சங்களையும் கொண்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயான் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோரில் 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. சராசின் ஜலாலோ கியூவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தின் முன்புறம் சந்தேக நபர்களால் 2 ஆடவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இன்று அதிகாலை மணி 12:15 அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் வணிக வளாகத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தங்களது காருக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அவ்விருவரும் சுடப்பட்டதாக கூறப்பட்டது. தலைக்கவசம் அணிந்த ஒரு கும்பல் திடீரென வர்த்தக வளாகத்திற்கு வெளியே இருந்த இருவரை நோக்கி ஓடியதாக நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து அவர்கள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததாக கூறப்பட்டது. துப்பாக்கி வைத்திருந்த ஆடவர் கும்பல் பெருடுவா அல்சாக்காரில் தப்பி சென்றனர். உடல் மற்றும் தலையில் துப்பாக்கி சூட்டு காயத்திற்கு உள்ளான இருவர் சம்பவம் நடந்த இடத்திலேயே இறந்தனர். தங்களது வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்து 5 மீட்டர் தூரத்தில் துப்பாக்கி சூட்டு காயத்திற்கு உள்ளான இருவரும் கீழே விழுந்து கிடந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த கோலாலம்பூர் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் செராஸ் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் தடயவியல் பிரிவின் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டனர். மரணமடைந்த அந்த 2 நபர்களும் 40 வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதோடு அவர்கள் சரவா சீபுவை சேர்ந்தவர்கள் என கூறப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜாலான் ஈப்போ 5வது மைலில் உள்ள சமிக்ஞை விளக்கு சந்திப்புக்கு அருகே சாலை ஓரத்தில் திடீரென நிறுத்தப்பட்ட காரின் கதவு திறக்கப்பட்டதால் அதில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் பெண் ஒருவர் இறந்ததோடு அவரது மகன் காயமடைந்தார். அந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த 55 வயது பெண் காயத்திற்கு உள்ளாகி கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது மரணமடைந்ததாக கோலாலம்பூர் குற்ற விசாரணை துறை மற்றும் போக்குவரத்து அமலாக்க பிரிவின் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஜம்சூரி முகமது இஷா தெரிவித்தார். அப்பெண்ணின் 20 வயது மகன் தனது தாயாரை ஏற்றிக்கொண்டு ஜாலான் ஈப்போவில் இருந்து குப்புங் சாலை சுற்று வட்டாரத்தை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. 35 வயதுடைய ஆடவர் ஒருவர் ஓட்டி சென்ற டொயோட்டா வியோஸ் கார் திடீரென சாலையோரத்தில் நின்றதை தொடர்ந்து அக்காரின் கதவு திறக்கப்பட்டதால் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்த முடியாமல் காரின் கதவில் மோட்டார் சைக்கிளோட்டி சாலையில் விழுந்ததோடு பின்னால் அமர்ந்திருந்த அவரது தாயார் சாலையின் வலது புறத்தில் சென்ற ஒரு லாரியின் அடியில் சிக்கிக் கொண்டதாக முகமது ஜம்சூரி தெரிவித்தார்.
ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒலிபரப்பு நிலையத்தின் தலைமையகத்தின் மீது இஸ்ரேல் போர் விமானம் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. தலைநகர் தேரானில் அப்பகுதியில் குடியிருந்த மக்களை வெளியேறும்படி இஸ்ரேல் ராணுவம் கேட்டுக்கொண்ட பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இஸ்லாமிய புரட்சி குடியரசின் ஒலிபரப்பு நிலையத்தை சேர்ந்த தொலைக்காட்சி அலைவரிசை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒளிபரப்பு அறையின் விளக்குகள் நின்றதோடு வெடிப்பு சத்தத்தினால் ஒளிபரப்பு தடைப்பட்டது. அந்த தாக்குதலில் ஊழியர்களில் ஒருவர் மரணமடைந்ததாக ஈரான் ஊடகம் தகவல் வெளியிட்டது. ஈரான் அரசாங்கத்தின் தொடர்பு நிலையத்தை இலக்காக கொண்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதல் போர்க்குற்றமாகும் என ஈரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. அதே வேளையில் தேரானில் இஸ்ரேல் தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக அதிகமானோர் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறியதால் நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஈரானின் வான்பகுதி தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் இதற்கு முன் அறிவித்திருந்தது. வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 224 பேர் உயிரிழந்ததோடு 1200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இந்த காலகட்டத்தில் ஈரான் எரிபடைகள் மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேலில் 24 பேர் மாண்டதோடு 592 பேர் காயமடைந்தனர் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தகவல் வெளியிட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.